रमजान के पवित्र महीने के लिए शुरुआत के लिए पहला अर्धचंद्र आज पूरे तमिलनाडु में देखा गया और आधिकारिक घोषणा जिला प्रमुख सरकारी हाजिया द्वारा की गई, जिसके बाद पुकलई क्षेत्र में स्थित तकवा मस्जिद के इमाम हमीन अजरत ने एक विशेष साक्षात्कार दिया। जिला ट्रिची वे इस वर्ष भी आ रहे हैं। हम ईश्वर से प्रार्थना करते हैं कि यह ईश्वर की कृपा से सभी लोगों के लिए उपलब्ध हो और मुसलमान इस उपवास को सम्मान के संकेत के रूप में और खुद को शुद्ध करने के लिए अल्लाह की दया मांगने के लिए रखते हैं। उनके साथ डिप्टी इमाम भी थे, जिन्होंने कहा कि दूध पिलाने वाली माताओं के लिए मरीज रखना अनिवार्य नहीं। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। அல்லாஹ்வின் அருளால் 2024 வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு இந்த வருடத்தினுடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் அருளால் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம். அனைவரும் ரமலான் மாதத்தை சங்கைப்படுத்தக்கூடிய வகையிலே 30 நாளும் நோன்பிருந்து நல்லமல் செய்து இறை அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் திருச்சி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை சார்பாக மனமார்ந்த ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். 30 நாட்கள் நோன்பு வைக்கிறீங்களா ஹஜ்ரத்? அதோடைய சிறப்பு அம்சங்கள் என்னங்க ஹஜ்ரத்? 30 நாளும் நோன்பு வைப்பதன் மூலமாக இறை எச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது அல்லாமல் உடல் ஆரோக்கியம் வலுப்படும். 30 நாள் நோன்பு வைப்பது ஆன்மீக பலன் இருப்பதோடு உடல் ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு அற்புதமான வாய்ப்பு இதில் இருக்குது. இதில் யார் யாருக்குங்க ஹஜ்ரத் விலக்கு இருக்குது? அதாவது நோயாளிகள் இந்த போல் நோன்பு வைக்கலாம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குல்ல? யாரெல்லாம் நோயாளிகளாக, அதாவது நோன்பு வைத்தால் அவங்களுடைய உடல் நலத்திற்கு கேடு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. குழந்தை பெற்றெடுத்த பெண்மணிகள், பால் கொடுக்கக்கூடிய பெண்மணிகள், அவங்களுக்கு மார்க்கத்தில் விலக்கு இருக்குது. ரொம்ப முதுமை நோன்பு வச்சாங்கன்னா பலகீனப்பட்டு போயிடும் முதுமையில் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரியான மக்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதற்குண்டான குற்றப்பரிகாரம்னு ஒன்று இருக்குது. அந்த குற்றப்பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அந்த நோன்பை வைத்தவர்களுடைய பட்டியலை வந்துடும்.